வணக்கம். இன்றைக்கி நம்ம பாலாஜியில் 2வது பகுதி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ வந்து 2 சாட்டர்டே வந்து மிஸ் பண்ணி போட்டிருக்கேன். பிகாஸ் நான் எவ்ரி சாட்டர்டே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ. இப்போ வந்து என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஷெட்யூல் டைம் இல்லாமல் மண்டேயில் வந்து நான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டதுனால வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல வீடியோக்காக எதுவும். கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் டைம் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம சீக்வன்ஸாக நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலாஜியில் வந்து கர்டைன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பேஸ் கலர் கொடுக்குறத பார்த்துருந்தோம். லைனிங் கொடுக்குறது, கோல்டு ஃபாயில் லைனிங் எப்படி கொடுக்குறதுன்றதையும் பார்த்துருந்தோம். இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கர்டைன் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுற்றி அந்த ஸ்க்ரீன் வந்து எட்ஜ் பகுதி இருக்குங்கள, அந்த ஷேடோ விழுகிற மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷேடிங் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் மாதிரி இப்படி லைட்டாக அந்த எட்ஜில் மட்டும் ஷேடிங் கொடுத்துட்டு, இப்போது நம்ம வந்து அந்த சுருக்கத்தை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ சுருக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு எவ்வளோ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அந்த இதில் எவ்வளோ துணி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு 7, 8, 10 வரைக்கும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சுருக்கம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து நம்ம நல்லா டார்க் ஷேடுக்கு வந்து நம்ம சுருக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அதிகப்படுத்தி ஃபுல்லாமே எல்லா லைன்ஸ்க்கும் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ அது மாதிரி நம்ம கொடுத்துருக்க எல்லா லைன்ஸுக்குமே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்பர் 3 ப்ரஷ்ஷு 2, 3, 4 இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பக்கம் கொடுத்தது போலவே இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ்லாம் வந்து லைட்டாக அப்படியே நம்ம மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த ஷேடிங் கொடுத்துக்க டார்க் லைட் வந்து தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த எட்ஜெல்லாம் கொஞ்சம் வந்து மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே வாட்டரில் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெர்ச் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு அப்படி இருக்கும். இதுக்கு மேலே அந்த நடுவில் அந்த மாலைக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் தெரிகிற அந்த கர்டைனையும் நம்ம சேம் அந்த கிளாத்தோட கண்டினியூஷன் வர மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த சுருக்கத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி காட்டலாம். அதுக்கு வந்து நான் வந்து கிரிம்சன் ரெட்டில் பிளாக் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து பேஸ் கலர் கொடுத்துருந்து ஸ்கார்லெட் ரெட்டு, அடுத்தது வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்தது வந்து கிரிம்சன் ரெட்டு, அதுக்கும் மேலே டார்க் ஷேடிங்காக எடுத்துருக்கிறது வந்து பிளாக் லைட்டாக கிரிம்சன் ரெட்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி அதுவுமே ஆடாக தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம இந்த மாதிரி மெர்ச் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லாக மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ டிசைன் பண்ணலாம். இது வந்து ஒரு பட்டு கிளாத் மாதிரி தெரியணும். அதுக்காக வந்து நம்ம லெமன் எல்லோ அல்லது க்ரோம் எல்லோவில் வந்து ஒயிட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸுக்கு லைட்டாக வந்து ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த லைனோட டாப்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் அந்த எட்ஜஸில் மட்டும் பார்டர், அது மொத்தமாக சேர்த்து தான் பார்டர், அதுக்கு டாப்பு பாட்டம் 2 பக்கமும் டாட் கொடுத்துக்கலாம். டாட் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே டிசைன் பண்ணலாம். பார்டருக்கு நான் வந்து நெய்ஸ் கிராஸ் செக்குடு வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி அதே கலர்லேயே நம்ம ரொம்ப நெய்ஸாக வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து செக்குடை இன்னொரு பக்கம் கிராஸ் லைன் வந்து 90 டிகிரியில் இந்த பக்கமாக கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொசிஷன் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பக்கமும் லைன் கொடுத்தோம்னா அது வந்து கிராஸ் செக்குடாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
எல்லோ கலரை லைட்டாக ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது வந்து கீழே இருக்கிற டிசைனுக்கு பார்டரில் வந்து என்ன டிசைன் பண்ணுறோன்னா, நான் ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி போடுறேன். அதை வந்து ஒரு 3 லேயராக கொடுக்குறேன் உள்ளே ஃபில் பண்ணி. அதே மாங்காயை தான் ரிப்பீட்டடாக வந்து நான் போட்டிருக்கேன். நான் ரிப்பீட் பண்ணுற டிசைன்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை போடும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் நம்ம கொடுக்கணும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த க்ரோம் எல்லோவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டை ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து சுருக்கம் இல்லாத இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல, அதாவது லைட்டிங் படம் அந்த மாதிரி சுருக்கம் இல்லாத இடத்துல, சுருக்கம் இருக்கிற இடம்லேருந்து உள்ளே மறைஞ்சு இருட்டு தெரியும். அந்த லைட்டிங் படக்கூடிய சுருக்கத்துக்கு மேல் பக்கமாக தெரிகிற பகுதியெல்லாம் வந்து, அதாவது சுருக்கம் இல்லாத பகுதியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதிகமான ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டச்சப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே பேஸில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அந்த டிசைன் மேலே லைட்டான ஒரு சின்ன டச்சப் கொடுத்துக்கணும். அந்த இடத்துல மட்டும் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஜரி டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஜரி லுக்கில் வந்து நமக்கு அந்த பார்டர் வந்து நல்லாவே நமக்கு கிடச்சிரும். ஆனால் ஒரு டிசைன் விடாமல் கரெக்டாக அந்த போர்ஷனில் உள்ள எல்லா பகுதிக்குமே நம்ம அது போல் கொடுத்துடணும். கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே ஒரிஜினலாக நமக்கு என்ன சொல்கிறது, அந்த ஜரி லுக்கு வந்து பார்டர் லுக்கு வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதே போல் நம்ம அந்த சைடு உள்ள கர்டைனுக்கும் இதே தான் நம்ம பண்ண போகிறோம். இதே ஒர்க்கு இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து அந்த சைடு உள்ளதையும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் காட்டுறேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்லோ பண்ணி வச்சு கூட நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை வேணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது கிளாத்தில் உள்ள டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட்லலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் காட்ட மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ப்ளைனாக ரெட் அடிச்சு விட்டுறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நிறையா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வர்றதுனால இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து காட்டுற மாதிரி வருது இப்போலாம். இன்னும் ஓவர் ட்ரெடிஷ்னலில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ப்ளைன் ரெட்டு ப்ளைன் கலர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பியல் டிசைன் இந்த மாதிரிலாம் தான் வரும். இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத் எஃபெக்ட்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது தான். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு அவ்வளோதான். நம்ம அதையும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். கிளாத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து மாங்காய் பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்சாக வந்து அந்த கர்டன் ஃபுல்லாகவே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி மாங்காய் டிசைன் தான் நான் போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஜிக்ஸாக்காக அங்கங்கே ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம சின்னதாக ஒரு அதை விட சின்னதாக பார்டரில் இருக்கிற மாங்காய் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன். சின்னதாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து கம்மியாக ஒயிட் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அது கீழே சின்னதாக ஒரு டிசைன் டாட் மாதிரி வச்சுருக்கேன். இதே மாங்காய் தான் வந்து நான் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும், அங்கங்கே ஜிக்ஸாக்காக விட்டு விட்டு. மேட்சாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பார்டரில் உள்ள அதே டிசைனையே உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கும் எடுத்திருக்கேன். இதே போல் இதே வந்து நம்ம ஃபுல்லாத்துக்கும் இதே மாங்காயை நம்ம கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும். நம்ம வந்து கோல்டு ஃபாயில் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் கீழே வந்து பேப்பர் வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப நம்ம கை பட்டு அந்த கோல்டு ஃபாயில் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். கலரிங்கும் வந்து வேறு எங்கேயும் பிக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக, ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே போல் கர்டைனுக்கு அந்த பக்கமும் நம்ம எல்லா இடத்துலையும் மாங்காயை போட்டுக்கலாம்.
அப்புறம் அந்த மாலைக்கு கீழே வந்து சின்ன பகுதியில் இருக்குல்ல, அங்கேயும் வந்து நம்ம அந்த டிசைனை கண்டினியூ பண்ணி காட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா ஃபில்லிங்காக தெரியும் கரெக்டாக. அதையும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டிசைன் வந்து மிச்சம் உள்ள ஸ்பேஸுக்காக ஃபில் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அந்த மாங்காய் வராத மற்ற இடங்களில் சின்னதாக அப்படியே அங்கங்க ஒரு சின்ன சின்ன ரவுண்டு. அவ்வளோதாங்க, நம்ம போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட கர்டைன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பகுதியில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை வரிசையாக பார்த்துட்டு வரலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, எனக்கு இது பாலாஜி கார்லண்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பாலாஜி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று அதில் வந்துடும் எல்லா டீட்டெயிலும். அப்புறம் கிருஷ்ணா ஃபேஸ் கேட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னும் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்ருக்கீங்க. நான் பொறுமையாக எல்லாமே கொடுக்குறேன் ஒன்று. நீங்களும் பொறுமையாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு யாராவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.